பையனுக்கும் ஐஸ்கிரீம்னா ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப விரும்பியும் சாப்பிட்றான். ஒரு நாள் ஐஸ்கிரீம் ட்ரக்கு போகுது, அது பின்னாடியே இவன் ஓடுறான், நிறுத்துங்க நிறுத்துங்க, அதுவும் நிக்காம போயிருது. அவனும் சோகத்தோடயே வீட்டுக்கு போய் சாப்பிட்டு தூங்கிடுறான். பார்த்தா நைட்டு ஹாரன் அடிக்கிற மாதிரி சத்தம் கேக்குது. வெளியே போய் பாக்குறான், பார்த்தா அதே ஐஸ்கிரீம் ட்ரக்கு வெளியே நிக்குது. அவன் கால் கிட்ட ஒரு பெரிய ஐஸ்கிரீம் கோனு வெரைட்டியா ஐஸ் எல்லாம் போட்டு அவன் முன்னாடி இருக்குது. அவனும் அதை எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறான். அவனுக்கும் அந்த ஐஸ்கிரீமோட டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருது. ஃபுல்லா சாப்பிட்டு இன்னொன்னு குடுப்பியா அப்படின்னு சொல்லி கேக்குறான். அந்த ட்ரக்கு போயிருது அங்க இருந்து. அவனுக்கும் அந்த டேஸ்ட் சாப்பிட்டதுல இருந்து அவனால அதை மறக்கவே முடியல. அதனாலயே என்னவோ ஒரு பேப்பர்ல ஐஸ்கிரீம் வரைஞ்சு அதை நக்க ஆரம்பிச்சிடறான். இவனும் அந்த வண்டி வரதை தெரிஞ்சுட்டு எல்லா இடத்துலயும் உள்ள போட்டு வச்சிடறான். அது வந்த உடனே பஞ்சர் ஆகணும்னு. இவனும் அந்த பக்கம் போய் ஒளிஞ்சுக்கிறான். அந்த ட்ரக்கு வருது, பஞ்சர் ஆயிருது. அவனும் பக்கத்துல போய் பாக்குறான், இந்த வண்டிக்குள்ள யாரையாச்சும் இருக்காங்களான்னு. ஆனா அங்க யாரையுமே காணோம். சரி, நம்மளுக்கு ஐஸ்கிரீம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அதுக்குள்ள போய் ஐஸ்கிரீம் சாப்பிடறான். அப்பதான் ஒரு ராட்சசன் என்ட்ரி கொடுக்கறான் அந்த வண்டிக்குள்ள. அவனும் அந்த டோரை மூடி வச்சிடறான். இவனும் தட்டுன்னு தட்டுறான், திறந்து விட்டுரு, நான் இனிமே ஐஸ்கிரீம் பக்கமே வர மாட்டேன்னு. அந்த மனுஷனும் இவருக்குமே இல்லாத மாதிரி நின்னு சிரிச்சிட்டு இருக்கிறான். இவனும் அந்த ட்ரக்ல இருந்து தப்பிச்சிருப்பான் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா ஒரு லைக்கையும் தட்டி விட்டுருங்க. எப்படி தப்பிச்சிருப்பான்னு கமெண்ட்லயும் போட்டு விட்டுருங்க. சாம்பார் ஆப் எனக்கு